மேஷ ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே அடுத்தவங்களுக்கு எடுக்க தெரியாது. ஃபர்ஸ்ட் விஷயம், நமக்கு வேணுன்ற செல்ஃபிஷ் தனம் இல்லாத ஒரு ராசி இந்த 12 ராசியில் எதுனா அது மேஷம் மட்டும்தான். அப்படி இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சனி என்ன படத்தை புகுத்த போறாரு அப்படின்னா விரயச்சனியா வரப்போறார். சனி என்ன சொல்ல போறாருன்னா இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமா இருக்கணும். அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு வர்றவங்க தான் உங்களை வந்து ஆப்பு வைப்பாங்க அப்படின்னு. நீங்களும் ஆமா, இந்த தடவை அதே தான் சொல்றேன். சனிதாங்க கர்மாக்காரகன், சனிதான் தொழில்காரகன். அப்ப அப்பாவோட உடல்நிலை கொஞ்சம் பார்த்துக்கணும். கண்டிப்பா குருவுடைய ஆளுமை அதிகறதுனால குழந்தை பிறந்தே தீரும். ரெட்டை குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, 2ஆம் குழந்தைக்கான வாய்ப்பு இருக்கு. தம்பி மாதிரி அண்ணன் மாதிரின்னு சொல்லிட்டு சில விஷயங்களில் ஏமாந்து போகாமல் இருக்க வேண்டிய நேரமா இருக்கு. கவனம் கவனம் கவனம். உலகெங்கும் உள்ள குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம்னா, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு, இருந்தாலும் வாக்கியப்படி நான் வந்துதான் ஆவேன் அப்படின்னு அடம்பிடிக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய மார்ச் மாத வாக்கியப்படி நிகழக்கூடிய சனி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் செய்ய போகுது, திருக்கணிதம் வேற வாக்கியம் வேறையான்ற மாதிரி கன்ஃபியூஷன்லாம் இருக்க. எல்லாம் ஒண்ணுதாங்க. முன்னாடி சனி பெயர போறாரு, இப்போ பின்னாடி சனி பெயர. ஆனா தனி கொடுக்கக்கூடிய வல்லமையும் பாடத்திலையும் எந்த மாற்றமும் இல்லை. சில பேருக்கு அது போன வருஷத்துல இருந்தே ஆரம்பிச்சிருக்கலாம், சில பேருக்கு அது இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுடைய நட்டல் ஹாரோஸ்கோப் படியும் உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறதா இல்ல திருக்கணித பஞ்சாங்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறதா என்ற அடிப்படையிலும் தான் அது நிகழ காத்திருக்கிறது. எனவே எப்படி இருந்தாலும் பாய் பாய் சொல்லிட்டு கும்பத்தை விட்டுட்டு சனி மார்ச் மாதம் 6ஆம் தேதி தன்னுடைய இருப்பை மீனராசியில் பொருத்தி கொள்ள போகிறார். இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கிற 12 ராசிகளுக்கும் எப்படி எல்லாம் பண்ண போறாருன்னு ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சின்னதா கிறிஸ்பியா பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தன்னுடைய விடாமுயற்சியால் விஸ்வரூபம் எடுக்க காத்து கொண்டிருக்கும் என் மனதிற்கு பிடித்த மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி ஆல்ரெடி பார்த்தாச்சு, இருந்தாலும் ஒரு ரீகப் பண்றோம். வாக்கியப்படி வரக்கூடிய இந்த சனி என்னமோ 7.5ன்றாங்க, 7.5 வந்த மாதிரி இருக்கு, வராத மாதிரி இருக்கு. ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கோங்களேன். சனி என்று சொல்லக்கூடிய ஒருத்தர், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அடுத்தடுத்து பாடம் சொல்லக்கூடிய ஒரு அற்புத வாத்தியர். அது நம்ம கர்மவினைக்கு தகுந்த மாதிரி அவர் சில விளைவுகளை கொடுத்து இப்படிதான்ப்பா வாழ்க்கை இருக்குன்ற அனுபவத்தை கொடுப்பார். ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாதான் நம்மளுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அனுபவம் கிடைச்சாதான் நம்ம அடுத்துல இருந்து வெளியில வருவோம். அந்த அனுபவத்தை பொறுத்தான் மக்களுடைய வாழ்வியல் இயங்கி கொண்டிருக்கிறது இல்லையா? அந்த அடிப்படையில சனி கொடுக்கக்கூடிய அனுபவம் இந்த தடவை கொஞ்சம் ஒரு டெக்னிக்கலாவே பார்த்துருவோமே. ஏன்னா மேஷம் அப்படின்ற ஒரு பிளானட்டுக்கு, மேஷம் அப்படின்ற ஒரு வீட்டுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே அடுத்தவங்களுக்கு எடுக்க தெரியாது. ஃபர்ஸ்ட் விஷயம், கொடுத்தே பழகிருப்பாங்க. அடுத்தவங்க தான் ஏமாத்திட்டு முதுகுல குத்துனாலும் சாரி கேட்டா சரிப்போ என்னமோ அவன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. பணம் அப்படின்ற விஷயத்திலையுமோ இல்ல நமக்கு வேணுன்ற செல்ஃபிஷ் தனம் இல்லாத ஒரு ராசி இந்த 12 ராசியில் எதுனா அது மேஷம் மட்டும்தான். மற்ற ராசியாவது கொஞ்சோண்டாவது செல்ஃபிஷா யோசிப்பாங்க, தனக்கு அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனா அது எதுவுமே இல்லாத ஒரு ராசி, அடுத்தவர்களுக்காகவே உழைக்கக்கூடிய ஒரு ராசி. தான் எது கேட்டாலும் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு அப்புறம் சும்மா இருந்தாவது பரவாயில்ல நான் நல்லவன்னு சொன்னா போதுன்ற மாதிரி இருக்கக்கூடியது கொஞ்சம் மூர்க்கத்தனம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்ற மாதிரி செவ்வாயுடைய கோபமும் ஒரு வேகமும் ஒரு கொஞ்சம் லைட்டா புகழுக்கு மயங்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கக்கூடிய ஒரு ராசி. கெடுதல் நினைக்க தெரியாதுங்க. அதனால அடுத்தவன் கெடுக்கிறானு கூட யோசிக்க முடியாது. ஏன்னா நம்ம அப்படி இருந்தா தான் அதை யோசிப்போம். அப்படி இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை சனி என்ன படத்தை புகுத்த போறாரு அப்படின்னா விரயச்சனியா வரப்போறாரு. 7.5 ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எஸ் ஆயிடுச்சு. பயப்படணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஆனா சனி என்ன பண்ண போறாருன்னு ஒரு கிளாரிட்டி தெரியணும். இப்ப நான் குமுதம் பக்தி டிஜிட்டல் நேயர்களுக்கு கொடுக்க வந்த எக்ஸ்க்ளூசிவான விஷயம் என்னன்னா, இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் சனி எந்த மாதிரி அனுபவத்தை கொடுக்க போகிறார், இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி எந்த இடத்துல அமர்ந்து எந்த இடத்த பார்வை செஞ்சு என்ன மாதிரியான அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்க போறார், எதுல நீங்க கவனமா இருக்கணும், எதுல நீங்க ஹாப்பியா இருந்துக்கலாம். கிளியர்? இவ்வளவுதான் நம்ம பண்ண போறோம். அந்த வகையில மேஷ ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல வந்து சனி பகவான் அமர போறார். விரயத்துல சனி அமர்ந்து ரைட்டா தப்பா அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஷத்துக்கு பணம் சேர்த்து வச்சுக்கணும், தனக்குன்னு ஒண்ணு வச்சுக்கணும்னே தெரியாது. அப்ப சனி என்ன பண்ண போறாரு, பணத்தோட அருமையை இந்த தடவை காட்ட போறாரு. அப்போ எப்ப பணத்தோட அருமை தெரியும்? விரயம் நடந்தாதான் தெரியும். அதுவும் தேவையில்லாத விரயம் நடந்தாதான் தெரியும். அப்ப இந்த தடவை கொஞ்சம் லைட்டா தேவையில்லாத விரயங்கள் நடக்க போகுது. தேவையில்லாத விரயங்கள்னா எப்படி மேடம் நடக்கும்? உடனே எனக்கு மருத்துவ செலவு வந்துருமா, என்ன அப்படி ஆயிடுமா, இப்படி அப்படிலாம் இல்லைங்க. சிம்பிளா சொன்னா, நம்மளுக்கு முன்னாடி இருந்தவன் 5 ரூபாய்க்கு ஒரு ஐட்டம் வாங்கினா நம்ம மூஞ்சியை பார்த்து நம்மளுக்கு ஒரு 10 ரூபாய்க்கு கொடுப்பான். அவ்வளவுதான் விஷயம். அப்ப 5 ரூபாய் தேவையில்லாத விரயம் தான் அந்த இடத்துல. கிளியர்? அப்போ கொஞ்சம் நம்மளுக்கு
பணம் செலவு பண்ணிக்க வேண்டிய நேரமா இருக்கு. அது 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுடைய ஒரு ஆளுமை. எந்த இடத்துல இருக்காருன்றது ரொம்ப முக்கியம். 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம்னு ஒரு பேர். இது நார்மலா தெரிஞ்ச விஷயம். நான் ஏற்கனவே சொல்றேன் 12ஆம் இடம் தான் இன்வெஸ்ட்மெண்ட். உங்கள நீங்க இன்வெஸ்ட் பண்ற இடம் தான் 12ஆம் இடம். ஒண்ணு முடிஞ்சு இன்னொன்னு நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, இந்த இந்த புள்ளி, இந்த மையம், இந்த கருதான் 12ஆம் இடம். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடிய டிராவலை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம் 12ஆம் இடம். கோவில் கும்பாபிஷேகத்துல நீங்க கலந்து கொள்ளக்கூடிய இடம் 12ஆம் இடம். உங்களுக்கான முக்தியை நோக்கி, மோட்சத்தை நோக்கி நகரக்கூடிய இடம் 12ஆம் இடம். அப்ப இந்த 12ஆம் இடத்திற்கு நிறைய காரகத்துவம் இருக்கு. இந்த இடத்துல சனி வந்து அமர்ந்து, அவர் உங்களுக்கு எத்தனாவது வீட்டுக்காரரா வராருன்னா 10க்கும் 11க்கும் உடையப்பட்டவரா வராரு. அப்ப இந்த தடவை என்ன ஆகும் அப்படின்னா, மேஷராசிக்காரங்க எது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற போது, கொஞ்சம் விரய செலவுகள் எட்டி பார்க்கும். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். சனி என்ன சொல்ல போறாருன்னா, இந்த இடத்துல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கவனமா இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. என்னாதான் அண்ணனாச்சு, தம்பியாச்சு, நான் போன தடவை சொல்லும்போதே சொன்னேன் குரு பெயர்ச்சி. அண்ணன், தம்பின்னு சொல்லிட்டு வரவங்க தான் உங்கள வந்து ஆப்பு வைப்பாங்க அப்படின்னு. நீங்களும் ஆமான்னு இந்த தடவையும் அதே தான் சொல்றேன். யாருக்கும் நீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. அதே மாரி தவறா எடுத்துக்காதீங்க. நீங்க அட்வைஸ் பண்ணி சில விஷயத்த யாருக்கும் இண்டிகேட் பண்ணாதீங்க. நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க நல்ல நெனச்சு தான் பண்ணுவீங்க. ஆனா அது அவங்களுக்கு தவறா முடிந்து போயிட்டு உங்கள ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ இந்த விரயத்துல உட்கார்ந்திருக்கக்கூடிய சனி என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அவருடைய பார்வையை 2ஆம் இடத்திற்கும், 6ஆம் இடத்திற்கும், 9ஆம் இடத்திற்கும் குடுக்க போறாரு. இயல்பாவே சனி பார்வை எப்படி இருக்கும்னு தெரியும். நீங்க ரொம்ப மோசம், கெடுதல் அப்படிலாம் எடுத்துக்காதீங்க. லெசன் இந்த இடத்துக்கான அனுபவத்த குடுக்க போறாரு. கிளியர். அப்ப இந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானத்துல, வாக்குஸ்தானத்துல, தனஸ்தானத்துல சனி வந்து அமரும்போது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? சனின்னோனே உடனே நெகட்டிவ்ல சனிதாங்க கர்மாக்காரகன். சனிதான் தொழில்காரகன். உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கிடைக்கணும்னா சனி தான் வேணும். ஊருக்கு உழைக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா அது சனிதான். சனியோட பிளானட் சேரும்போது மட்டும் தான் உங்களுக்கான ஆளுமையே அதிகரிக்கும் அந்த இடத்துல. அப்ப இந்த தடவ மேஷ ராசிக்காரர்களுக்கு செவ்வாயும், சனியும் சமம் அப்படின்ற பிரிவுல இருக்கும். என்னதான் பகை, நட்பு அதுக்குள்ளலாம் போ வேணாம். அப்ப 2ஆம் இடத்துல சனியோட பார்வை விழும்போது, அந்த இடத்த கொஞ்சம் ஃப்ரீஸ் பண்ணுவார். ரொம்ப சிம்பிளா ஒரு லாஜிக்கா புரிஞ்சுக்கோங்க. சனி ஒரு கோல்டு பிளானட் கரெக்ட்டா? அப்ப அது என்ன பண்ணும்? இருக்கிற இடத்த ஃப்ரீஸ் பண்ணும். அப்ப சனி அமர்ந்த 12ஆம் இடத்த அவர் என்ன பண்ணுவாரு? ஃப்ரீஸ் பண்ணிருவார். அதே மாரி பார்க்குற இடத்துக்கான காரகத்துவத்த அவர் கொஞ்சம் இறுக்கமா வைத்துக் கொள்வார். அப்ப 2ஆம் இடத்த இறுக்கமா வைக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்? ஒரு இப்போ உங்கள கட்டி போட்டாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படியாவது தப்பிச்சு கிப்பிச்சு அந்த கட்டுலருந்து வெளில வரணும்னு நெனைப்பீங்கல்ல. அந்த மாரி இந்த 2ஆம் இடம் தொழில் ஸ்தானத்த வந்து அவர் கட்டி போடும்போது, நம்ம அத விட்டு நெறைய சம்பாதிக்கணுன்ற எண்ணம் அதிகரிக்கும். ஏன்னா, இது எதுக்கு இவ்ளோ சூப்பரா சொல்றேன்னா, சனி இருக்கக்கூடிய வீடுன்னு ஒண்ணு இருக்கு. அவர் இருக்கக்கூடிய வீடு சுபத்துவமான குருவோட வீடு. அப்ப சனி சுபத்துவமா உங்கள இயக்குவார். பணம் தாறுமாறா வருங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த விரயச்சனி நடக்குதுன்னா, ஒரு விரயம் நடக்குதுன்னா, அதுக்கு தகுந்த மாரி பணம் வரணும்ல. அந்த பண வரவையும் இந்த தடவ சனி குடுக்க போறார். இதோட ஃபென்டாஸ்டிக்கான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பாக்கியத்தை குடுக்க கடமைப்பட்ட மிஸ்டர் குரு. அவர் என்ன பண்றாரு, 4ஆம் இடத்துல உட்கார்ந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் டைரக்ட்டா சனிய பார்த்து, "ஏன் என் பிள்ளைய ஒண்ணும் செய்யாதன்னு" சொல்லப் போறாரு. அப்போ இன்னும் கொஞ்சம் சனி சுபத்துவப்பட போறார். அப்ப தொழில், வாக்கு, ஸ்தானம் எல்லாம் வழுக்க போகிறது. அதே மாரி 6ஆம் இடத்திற்கு பார்வை. இதுவரைக்கும் கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்குன்னு எதெல்லாம் பிரச்சனை இருந்தோ மேஷராசிக்காரங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு நிவர்த்தி அடைய போகுது. இந்த சனிப்பெயர்ச்சி எனக்கு தெரிந்து உச்சத்தை தொடக்கூடிய சனிப்பெயர்ச்சி தான் மேஷராசிக்காரர்கள். யாரும் தயவு செஞ்சு நெகட்டிவா 7 வந்துச்சு, 8 வந்துச்சு யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு வருஷம் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. மேஷராசிக்காரங்க நல்லா தான் இருக்கீங்க. இன்னும் சூப்பரா இருக்க போறீங்க. ஒரு விஷயம் இந்த இதுல நீங்க என்ன வந்து நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொள்ளலாம் அப்படின்னா, நெறைய கடன் அடைய போதுங்க. என்ன மேடம் கடன் வந்து வரும் 6ஆம் இடத்த சனி பார்க்குறார். நான் ஏற்கனவே டெக்னிக்கலா ஒரு விஷயம் சொல்ட்டேன். சனி பார்க்குற இடம் ஃப்ரீஸ் ஆகும். அப்ப கடன் அந்த இடத்துல குறையும். கம்ப்ரஸ் பண்ணுவாரு. கடன எப்படியும் அடைக்கணுன்ற எண்ணம் மேலோங்கும். வியாபார உத்தி பெருகும். வியாபார உத்தி பெருகி அதன் மூலமா வாய்ப்புகள் வரும். கோர்ட்டு, கேஸு, வம்பு, வழக்கு எதிரி தம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க போறீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு விஸ்வரூப வெற்றி காட்டுவீங்க. 9ஆம் இடத்துல சனி பார்வை. அப்ப அப்பாவோட உடல்நிலை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 80 விழுக்காடு நல்லா இருக்கு. எதுல கவனமா இருக்கணும்னா, அப்பாவோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாரி குருமார்கள் உங்களுக்கு சொல்லிக் குடுத்த குரு அது நீங்க டீச்சரா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லங்க. உங்களுக்கு ஒரு மெக்கானிக் வச்சிருக்கீங்க. நீங்க மெக்கானிக் ஷாப் உங்களுக்கு மெக்கானிக் சொல்லிக் குடுத்துருப்பார்ல அந்த அவரு உங்களுக்கு ஒரு குரு தான். நீங்க ஏதாவது ஒரு தொழில் பண்றீங்கன்னா, அந்த தொழில கத்துக் குடுத்துருப்பார்ல அவரு உங்களுக்கு குரு தான். அந்த மாரி மனிதர்களிடம் கொஞ்சம் தவறா எடுத்துக்காதீங்க. சண்டை சச்சரவு இல்லாம பார்த்துக்கங்க. இந்த தடவ சனி என்ன பண்ணுவாருன்னா, அவர் மூலமா உங்கள ட்ரிகர் பண்ணுவாரு. ஏன்னா, யாருக்கு எங்க அடிச்சா வலிக்கும்னு தெரியும்ல அவருக்கு. மேஷராசிக்காரங்களுக்கு பணத்தாலலாம் அடிக்க முடியாதுங்க. உணர்வால மட்டும் தான் அடிக்க முடியும். ஏன்னா, நீங்க ரொம்ப நல்லவங்களா அப்ப என்ன பண்ணுவாரு, உணர்வு ரீதியா தான் உங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரு. இந்த தடவ இந்த மூட் ஸ்விங்குன்றது கொஞ்சம் அதிகமா வரும். இப்ப ராசி பலன் எதுக்கு குடுக்குறோம்? நான் மட்டும் இல்ல எல்லாருமே எதுக்கு ராசி பலன் குடுக்குறாங்க அப்டின்னா, அது ஒரு மேப் மாரி. இந்த இடத்துல இப்டி இருக்கும். நீங்க கவனமா இருந்துக்கங்க அப்டின்றதுக்கு. அப்ப இந்த சனி பெயர்ச்சி மனதளவில்
உங்களை சில சஞ்சாரத்துக்குள் ஆட்பட தயாரா இருக்கிறது. அதுக்கு வெல்றதுக்கு ஒரே ஒரு வழி என்ன? மனச நம்ம திடமா வச்சுக்கிறது தான். நெறைய மெடிடேஷன், நெறைய யோகா இதெல்லாம் பண்ணக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி போகக்கூடிய தன்மையை சனி வழங்க தயாராக இருக்கிறார். அதுதான் உண்ம. அதே மாரி 2ஆம் இடத்திற்கு சனியோட பார்வை இருக்கும்போது, வாக்கு குடுக்கும்போது கவனமா இருக்கணும். ஒண்ண குடுத்துட்டு அத முடிக்க முடியாம டிலே ஆகும். சனினாலே இஸ் ஈக்குவல் டூ போட்டீங்கன்னா டிலே. அப்ப நம்ம ஒரு வாக்கு குடுத்துருப்போம். அத பண்ண முடியாம போயிடும். அதான் கமிட்மெண்ட் கவனமா இருக்கணும். எதையுமே ஒரு செக்லிஸ்ட் போட்டு எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செக்லிஸ்ட் போட்டு எழுதிட்டு தினம் டிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 1/2 வருஷம் உங்களுக்கு ராஜயோகம் தான் வரப்போது. அதுக்கப்புறம் வரக்கூடிய இதுவுமே ஏன்னா அங்க சனி நீச்சமாகக்கூடிய வீடு தான் செவ்வாயோட வீடு. அதனால ஒண்ணும் பெருசா உங்கள பாதிக்க போறதே கிடையாது. மேசராசிக்காரங்க எத பத்தியும் கவலைப்பட வேணாம். நீங்களா வந்து ஐயோ! நம்மளுக்கு அது ஆயிடுமா, இதுவாயிடுமான்னு யோசிக்காம இருந்தா போதும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாரி மனம் என்கிற விஷயத்தில் சனி கொஞ்சம் சஞ்சலத்தை உண்டாக்க போறார். மத்தபடி கடன் அடைய போது, வீடு வாங்க போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, கல்யாணம் ஆக போது. இந்த நேரத்துல கல்யாணம் நடக்கும். ஏன்னா குரு பார்வை பலமா இருக்கு. கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நீங்க மேஷ ராசியா இருக்கணும்னு அவசியம் இல்லங்க. மேஷத்துல ஒரு பிளானட் இருந்தா கூட, இல்ல உங்களுக்கு லக்னமே மேஷமா இருந்தா கூட இந்த தடவ ஆளுமை பன்மை அதிகரிக்கும். இதுவரைக்கும் புரிந்து கொள்ளாத பணத்தின் அருமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். என்ன கேட்டாலும் பணத்த செலவு பண்ணியிருப்பீங்களா? இந்த 1 வருஷம் கண்டிப்பா உங்களுக்கு பாடம் குடுத்திருப்பாரு. ஐயோ! வீண் செலவு. இனிமே பார்த்து பார்த்து கணக்கு எழுதி பணத்த எப்படி சேமிக்கணும் அப்படின்ற ஒரு தன்மையை சனி உங்களுக்கு காட்டப் போறாரு. கண்டிப்பா மேஷராசிக்காரர்களுக்கு இது தேவ தான். ஏன்னா எப்ப எது தேவையோ அப்ப தானே குடுக்க முடியும். 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைக்கு கொண்டு போய் பிஹெச்டி லெசன் குடுக்க முடியாது இல்லையா? அப்ப அதுக்கான பக்குவம் அந்த குழந்தை படணும். அப்ப மேஷராசிக்காரர்களுக்கு இந்த இடத்துல பணம் அப்படி ஏன்னா குரு 4ஆம் இடத்தில் உச்ச குருவாய் வந்து அமரப் போறாரு. அப்ப பணம் தரமா வரப்போது. அப்போ அந்த பணத்தோட அருமைய நம்ம காட்டணுன்ற வேலைய சனி பண்ண போறார். ரொம்ப கிளியர். அப்ப மேஷராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் தாறுமாறான பணமும், கொஞ்சம் தடுமாற்றம் இல்லாத மனமும் தேவைப்படக்கூடிய வருடமாகவே இந்த சனிப்பெயர்ச்சி இனிதே ஆரம்பமாகிறது. எஸ்பெஷலி எனக்கு தெரிஞ்சு சனி சுபத்துவமா இருக்காரு. அதனால மேஷராசிக்காரர்களுக்கு நெகட்டிவா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. படிக்கிற மேஷராசிக்கார பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? சூப்பரா படிக்க போறீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கான்ஃபிடன்ட் பவர் அதிகரிக்கும். இந்த 2ஆம் இடம்ன்றது இந்த 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பிள்ளைங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அதிகமா தேவைப்படுது. மேல கீழ ஏறும்போது கீழ விழுறது, முட்டியில அடிபடுறது, இல்ல சைக்கிள்ல போம்போது கொஞ்சம் கவனமாக போயிட்டு வரணும். அதே மாரி 2ஆம் இடம்ன்றது தனம், வாக்கு, நேத்திரம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்ப கண்ணு சம்மந்தப்பட்ட சில பேருக்கு போய் கண் டெஸ்ட் பண்ணிட்டு வர்றது, பல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு வர்றது, ஆ நம்ம தேவையில்லாம ஏதாவது பேசி அவங்க ஏதாவது புரிஞ்சுக்கிறதுன்ற மாரி சின்ன சின்னதா இருக்கும். அதனால குழந்தைங்க கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருந்துக்கோங்க. தேவையில்லாத கூடா நட்பு கேடு விளைவிக்கும். இத மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். மத்தபடி படிப்புலலாம் அல்டிமேட்டா படிக்க போறீங்க. சூப்பரான வாழ்வியல் உங்களுக்கு ஆரம்பமாக போகுது. எத பத்தியும் வொரி பண்ண வேண்டாம். 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் காத்துட்டு இருக்கு. நான் எப்பயுமே சொல்ற மாரி 7 சனில ஒருத்தன் ஜெயிக்காட்டி எப்பயுமே ஜெயிக்க முடியாது. அந்த மாரி 20 வயதிலேருந்து 40 வயது இருக்கவங்களுக்கு திருமணமாக திருமணம் நடக்கும். இந்த தடவ குழந்தை பேர சனி கெடுக்க மாட்டாரு. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு எந்த சனியோட காரகத்துவமும் வரல. கண்டிப்பா குருவுடைய ஆளுமை அதிகறதுனால குழந்தை பிறந்தே தீரும். ரெட்டை குழந்தை பிறக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. 2ஆம் குழந்தைக்கான வாய்ப்பு இருக்கு. நெனச்ச மாரி சத்புத்திரன் பிறப்பான். அந்த அளவுக்கான சூப்பரான டைம் பீரியட் மேஷ ராசிக்காரர்களுக்கு இருக்கு. நெறைய எனக்கு அபார்ஷன் ஆயிட்டே இருக்கு மேடம். நிக்கவே மாட்டேதுன்னா, இந்த வருஷம் மார்ச் மாசத்துலேருந்து உங்களுக்கான குழந்தை பேரு அப்படின்றது ரொம்ப அபரிவிதமா இருக்க போது. கேட்டது, கேட்காது, நெனச்சது எல்லாமே கிடைக்க போது. தொழில் செய்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. யாரெல்லாம் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்றீங்களோ, யாரெல்லாம் வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, வக்கீலோ, டாக்டரோ, இன்ஜினியர் ஏதோ ஒண்ணு. உங்க வாய் மூலமா தான் உங்களுக்கு சம்பாத்தியம் அப்படின்னு இருக்கக்கூடிய கமிஷன் ஏஜென்ட்ஸ் பண்றீங்களோ, யாரா இருக்கீங்களோ, கொஞ்சம் பேச்சில் மட்டும் கவனம் தேவை. யாரையும் நம்பி என் தம்பி மாரி, என் அண்ணன் மாரின்னு சொல்லிட்டு, சில விஷயங்களில் ஏமாந்து போகாமல் இருக்க வேண்டிய நேரமா இருக்கு. கவனம், கவனம், கவனம். 40 வயதிலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு நான் மேல் சொன்ன அத்தன விஷயம் உங்களுக்கு தான் கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. 6ஆம் இடத்த சனி பார்க்குறாரு. இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைலாம் போயிடும். புதுசா ஏதோ ஒரு பிரச்சனை வரும். பெண்களாக இருந்தால் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டம். ஏன்னா 6ஆம் இடம்னாலே அடிவயிற தான் இண்டிகேட் பண்ணும். ஸோ அடிவயிறை கவனமாக பார்த்துக்கொள்ளணும் பெண்களுக்கு. அதே மாரி சில பேருக்கு ரொம்ப சில பேருக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் வருது. அதே மாரி கேஸ்ட்ரிக் ஆறது, ஃபுட் வந்து டைஜஸ்ட் ஆகாம இருக்கிறது அப்படின்ற மாரி கொஞ்சம் ஆகும். இந்த 12ஆம் இடம் தான் அங்க டீப் அனலைஸ் பயங்கர இன்ட்யூஷன் பவர் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு கிரியேட் பண்ணி குடுக்கும். 60 வயது தாண்டிய மேஷராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் இன்ட்டு போட்டு புள்ளி வச்சுக்கோங்க. தினமும் பாருங்க கவனம் தேவை. நீங்க எத பண்றீங்களோ இல்லையோ ஆரோக்கியத்துல கவனம் தேவை. அதே மாரி சொத்து பிரிக்கணுன்ற சினாரியோக்குள்ள வரும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட வேணாம். நம்மளுக்கு கடவுள் எத்தன நாள் வச்சிருக்கானோ அத்தன நாள் இருக்க போது. அதனால அடுத்தவங்க உங்கள மேனிபுலேட் பண்ணாங்க அப்டின்னா, அமைதியா இருங்க. ஏன்னா, இந்த வயது வரவங்களுக்கு அந்த தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, அத கால்குலேட் பண்ணி தான் சொல்றேன். அதனால கொஞ்சம் குடும்ப உறுப்பினரிடம் விட்டு கொடுத்து போணும். இல்லையா, சின்ஷன் மாரி அமைதின்னு இருந்துருங்க. கிருஷ்ணா ராம கோவிந்தன் எங்கேயாவது ரவுண்ட் அடிங்க. இல்ல உங்களுக்கு புடிச்ச பாட்ட கேளுங்க. நம்மளுக்கு இருக்கவே இருக்காரு எம்எஸ்வி. அதனால எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு, அதனால ஜாலியோ ஜில்கானாவோ இருப்போம். யார் நம்மள கேட்க போறா? அதனால அமைதியா இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு 60 வயது தாண்டியவர்களுக்கு தேவையில்லாத
மதிப்பு மரியாதை குறைஞ்சிச்சு நீங்களா ஒரு ஃபீல் பண்ணுவீங்களா? அதுலேருந்து வெளில வந்துருவீங்க. நான் திரும்ப சொல்றேன், இந்த தடவ மேஷராசிக்காரங்க கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ஏன் இப்படி? ஒரு 15 நாள் நல்லா இருப்பீங்க. ஒரு 15 நாள் திரும்ப ஏதோ டல்லான மாரி ஒரு ஃபீல் வந்துரும். இது உங்க தப்பு இல்ல. சனியோட தப்பு. சரியா? அதனால அத மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துட்டேன்னா போதும். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்க போது மேஷ ராசிக்காரர்களுக்கு. சரி இந்த தடவ இந்த 2 1/2 வருஷமும் சொல்ட்டீங்க மேடம். ஏதோ நம்புற மாரி இருக்கு, நம்பாத மாரி இருக்கு. என்ன தெய்வத்த கெட்டியா புடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் உணர்வு ரீதியான சில சஞ்சலங்கள் வரப்போதுன்னு சொன்னேன். சனிய அப்படின்னாலே காவல் தெய்வம்னு அர்த்தம். அதனால பெண் காவல் தெய்வங்கள் வழிபாடு ஒரு மிகப்பெரிய அச்சத்த குடுக்கும். முடிஞ்சா காளிய பிடிச்சுக்கோங்க. காளி வழிபாடு மாரி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவ கைமேல் பலன் குடுக்க வழிபாடு எதுவுமே இருக்க போறதில்ல. அதே மாரி மாரியம்மன் வழிபாடு. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முத்து மாரியம்மனோ, இல்ல வேற மாரியம்மனோ ஏதோ ஒரு சீலக்காரியோ, காவல் தெய்வ வழிபாடு பண்ண இன்னொன்னு சொல்றேன். உங்களுக்காச்சு, சாமிக்காச்சு மனச விட்டு பேசுங்க. அம்மா இந்த மாரி இதெல்லாம் பார்த்துக்க என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா, அவ பார்த்துப்பா. அதனால நீங்க வந்து வாய திறந்து சொல்ல தான், அது வெளியில வந்து டிப்ரஷன் ஸ்டேட்டுக்குள்ள நீங்க மாட்டீங்க. ஏன்னா நான் திரும்ப சொன்ன மாரி மேஷ ராசிய எத கொண்டுமே ஷேக் பண்ண முடியாது. நம்பிக்கை துரோகத்தால மட்டும் தான் ஷேக் பண்ண முடியும். இந்த தடவ அது நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சூண்டு இருக்கு. சரியா? அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளும். மத்தபடி மேஷ ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வருடமாக இந்த சனி பெயர்ச்சி என்பது இனிதே ஆரம்பிக்க போது. ரொம்ப நல்லா இருக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு. எஸ்பெஷலி மேஷ ராசிக்கார இல்லத்தரசிகளுக்கு, பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மேக்ஸிமம் நெறைய ஆண்களுக்கு சொல்லிட்டேன் கவனமா இருக்கணும். பெண்களுக்கு கேட்பீங்க. மேஷ ராசிக்கார பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா, 3 விடயத்தில் கவனமா இருக்கணும். 1 நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கும் தெரியும், மீனாட்சிக்கும் தெரியும். ஆனா வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியாது. அதனால வீட்ல கொஞ்சம் வம்பு தும்பு வராம பார்த்துக்கங்க. நம்ப சாதாரணமா சொல்லியிருப்போம். ஆனா அவங்களுக்கு அது வேற மாரி புரியும். நான் சொன்ன மாரி 2ஆம் இடத்த சனி பார்க்கறனால, செய்யாத தப்புக்கு உங்கள ப்ளேம் பண்ணுவாங்க. நீங்க ஆர்க்யூ பண்ணீங்கன்னா, நீங்க மோசம்ன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால அமைதியா இருக்கிறது இந்த தடவ பெட்டர். ஏன்னா, எப்படி உங்கள அமைதியா இருக்க வைக்கணுன்ற பாடத்த உங்களுக்கு சனி குடுக்க போறாரு. ஆத்ம ஞானம் அதிகரிக்க போது. நீங்க தான் சக்தின்றத அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கே அது முதல்ல உணரணும். நம்மனால தான் எல்லாம் நடக்குது. அந்த உணர்வே இந்த தடவ சனி குடுக்க போறார். மேஷராசி பெண்கள் அடுத்தவரிடம் பேசக்கூடிய, வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அதே மாரி வருமானம் அதிகமா வரும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் முனைவோர் ஆகக்கூடிய வாய்ப்பு 100 விழுக்காடு 12 ராசியில யாருக்கு இருக்குன்னா, மேஷராசி பெண்களுக்கு மட்டும் தான் இருக்கு. கவலையே பட வேண்டாம். அதே மாரி ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஆன்டர்பிரினரா இருக்கேன்னா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விரிவு பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா 12ஆம் இடம்லாம் விரிவு நான் சொன்னேன்ல, அது மாரி நெறைய வந்து விரிவு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேலையே கிடைக்கலன்னு சொன்னீங்க, இந்த தடவ வேலை கிடைக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு ஆளுமை பவர் அதிகரிக்கும். ஹார்ஸ் பவர்ல இயங்க போறீங்க. வாக்கியப்படி நிகழக்கூடிய அமைப்பிலே ஆல்மோஸ்ட் ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ராசிநாதனுடைய அமைப்பு. அதுக்கப்புறம் போய் சூரியனோட சேர போறாரு. சனியோட சேர போறாரு. வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாம உங்கள நீங்க அடுத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்காக கொஞ்சம் விஷயத்த போராட வேண்டியிருக்கும். போராடுங்க நல்லதுதான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதே சமயம் அடிவயிறு, கழிவுகள் போற இடத்துல கவனமா இருக்கணும். சில பேருக்கு லேடி டாக்டர பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி குடுத்துரும். ஒருவேள அப்படி இருக்குன்னா, தயவு செஞ்சு தயங்காதங்க. இமிடியேட்டா போய் பார்த்துட்டு வாங்க. ஆரம்பத்திலேயே பார்த்துட்டு வர்றது பெட்டர். ஏன்னா சனியோட பார்வை 7ஆம் பார்வையா டைரக்ட்டா உங்களுடைய 6ஆம் இடத்த பாக்குது. எப்பயுமே இந்த 6, 10 தான் மேஷத்துக்கு பிரச்சனை. அடிவயிறு, பெண்களாக இருக்க பட்சத்துல யூட்ரஸ் ப்ராப்ளம் வருது, இல்ல பிசிஓடி பிரச்சனை. இதுல தான் அவஸ்தைப்படுவீங்க. அதனால மறக்காம போய் இந்த மாரி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படின்னா, உடனே போய் பார்த்துட்டு வந்துருங்க. நெறைய பேர் கண்ணாடி போடுறது, கண்ணு டெஸ்ட் பண்றது, பல்லு போய் பார்த்துட்டு வருதுன்ற மாரி சில நிகழ்வுகள் நடக்கும். 9ஆம் இடம் வழுக்க போகுது. அதனால கொஞ்சம் சனியோட பார்வைக்குள். அதனால கொஞ்சம் அப்பாவோட உடல்நிலையில் கவனம் தேவை. கொஞ்சம் அப்பா கிட்ட சண்டை போடாதீங்க. என்னவோ பண்ணிட்டு போறாரு, வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுருங்க. இல்ல மேடம் எனக்கு அப்பாலாம் இல்ல, அப்பா இதாயிட்டாருன்னா, அப்பா வயது ஒத்தவர்ட்ட பெருசா வந்து எதிர்பார்க்கணும். அதே சமயம் இந்த மாரி ஆட்கள்ட்ட தவறா எடுத்துக்காதீங்க. கவனமா இருக்கணும். அது சின்ன வயசு குழந்தைங்களா இருக்கீங்க, கொஞ்சம் வயசானவர்ட்ட ரொம்ப ரொம்ப கவனம். நான் வந்து இன்டைரக்ட்டா சொல்றேன். நீங்க டைரக்ட்டா புரிஞ்சுக்கோங்க. நெறைய பெண்களுக்கு மேஷராசிக்கார குழந்தைகள், பெண் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் குட் டச், பேட் டச் சொல்லிக் குடுங்க இந்த தடவ. ஏன்னா, சனி இருக்கக்கூடிய பொசிஷன் நல்லா இருந்தாலும் பார்க்கக்கூடிய பார்வை ஓரளவுக்கு இருக்கிறனால, குழந்தைங்களுக்கு சில விஷயத்த இண்டிகேட் பண்ணி, இப்பயே இந்த வீடியோ உங்க கண்ல படும்போதே, வீட்ல பெண் குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கீங்க. அந்த குழந்தைகள் மேஷராசியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில இந்த விஷயத்த சொல்லிக் குடுத்து, நீங்க ஸ்கூலுக்கு அனுப்புறதோ, இல்ல பொது இடங்களுக்கு அனுப்புறதோ, இந்த வருடம் தேவையில்லாத மனசஞ்சலத்திலயும் பிள்ளைங்கள் அந்த டிப்ரஷன்லேருந்து போறதுலேருந்தும் நீங்க தவிர்த்துக் கொள்ளலாம். மத்தபடி எக்ஸ்ட்ரா நிறைய டைம் பீரியட் இத்தனை வருஷம் இல்லாம மேஷ ராசிக்காரங்க, நீங்க உங்கள ப்ரூவ் பண்றதுக்கான டைம் பீரியடாக பெண்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அற்புத சனிப்பெயர்ச்சியாக அமைய காத்திருக்கிறது. மக்களின் நாடித் துடிப்பை உணர்ந்த செய்தி தொகுப்புகள், அரசியல் களத்தை உற்றுநோக்கும் கோணங்கள். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.